ஹலோ. இன்னைக்கு ஒரு நீர் சுண்டக்கான்னு ஒண்ணு பண்ணி காட்ட போறேன். இது முன்ன காலத்தெல்லாம் பண்ணுவா. இந்த சுண்டக்காவை ரொம்ப ஜோரா இருக்கும். இது ரொம்ப எண்ணெய் எதுவும் செலவே கிடையாது. ஆனா உடம்புக்கும் நல்லது. வயிற்றுல இருக்க அந்த கீரி பூச்செல்லாம் போகும்னு சொல்லுவா பாருங்க முன்னெல்லாம் அந்த கசப்புக்கு. ஆனா ரொம்ப கசக்காது, கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த பாருங்க. சுண்டக்காவை நான் ஆஞ்சி அலம்பி இதை எடுத்து வச்சிருக்கேன். இது இது போட்டுட்டா போதும். இது ஒரு ஒரு வாரம் ஆனா ஊறணும். ஊறினாதான் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 2 பச்சை மிளகாய். இந்த அளவுக்கு 2 பச்சை மிளகாய் போதும் காரம். உப்பு ஒரு நல்லா அரை ஸ்பூனுக்கு மேல போட்டிருக்கேன். தேவையான அளவு ஜலம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த கிளாஸ் பவுல்ல ஃபர்ஸ்ட் இந்த சுண்டக்காவை போட்டுக்கிறேன். அடுத்து உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் போதும். பெருங்காயம் சும்மா துளி, 2 பச்சை மிளகாய், இது திட்டத்துக்கு, அவ்வளவுதான். நல்ல மினரல் வாட்டர் தான் இப்ப எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டரை இதுல விட்டுருவோம். இவ்வளோ போதும். விட்டுட்டு இதை பாருங்க, நல்லா கலக்கிடுவோம். இப்படி கலக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாள் தான் இது வெளியில வச்சிருக்கணும். முன்ன காலத்துலாம் வெளியிலேயே வச்சிருப்பா. இந்த சுண்டக்காவெல்லாம் ஒன்றும் பாழாகாது. அப்பனா கரெக்டா காலம் தப்பாமல் மழை வெயில் அந்தந்த டைமுக்கு தான். ஒரு ஐப்பசி காத்தீங்கன்னா மழை, அப்புறம் வெய்ய காலம்னா வெயில், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. காலையில வெயில் அடிச்சா மத்தியானம் மழை பெய்யுறது, அடுத்த நாள் காலையில மழை பெஞ்சா மத்தியானத்துக்கு மேலே வெயில் அடிக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வஸ்துலாம் ஊறுகாய் வஸ்துலாம் கெட்டு தான் போகிறது. அதுக்காக தான் இது என்ன பண்ணுங்க, 2 நாள் வெளியில வைங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. ஆனால் இது ஊறுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நன்னா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து கடுக்குன்னு நம்ம குழம்பு சாத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பச்சையா சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு எண்ணெயை விட்டு வதக்கியும் சாப்பிடலாம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி நான் போட்டு வச்ச ஊறுகாது இது காலி ஆயிடுது. இதே மாதிரி தான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். இப்ப பாருங்க, ஆல்ரெடி நான் ஒரு 20 ரூபாய்க்கு அதே மாதிரி வாங்கி போட்டதான் இந்த சுண்டக்காய். இது போட்டு ஒரு 15 நாள் ஆறுது. இந்த பாருங்க, இதனோட கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் வச்சிருக்கேன். 2 நாள் தான் வெளில வச்சேன், அப்புறம் தூக்கி உள்ள வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப நான் இதை தொட்டுண்டு சாப்பிட்டுப்பேன். குழம்பு சாத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். தொகையல் சாதம், மோர் சாதம் எல்லாம் தொட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி வேணும்னாலும் பிடிக்கிறவா அந்த மாதிரியும் தொட்டுக்கலாம். இது இப்போ வதக்கும் போது பட்டு பட்டுன்னு கொஞ்சம் அப்படியே வெடிக்கும். அப்போ அதை பார்த்து அதை வதக்கிட்டு தொட்டுக்கலாம். அது ஒன்றா வதக்கறத காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பச்சை சுண்டக்காய் இப்போ போட்டேன் இல்லையா, இதெல்லாம் எப்படி முதக்கிறது பத்தில இப்படி முதக்கும். ஆனா ஊறி எடுத்துனா உள்ள போயிடுது பாருங்க. இதுல முதக்காது, எல்லாம் உள்ள போயிடும். கலரே பாருங்க எப்படி மாறி இருக்கு பத்தில. ஆனா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முன்ன காலத்துல கம்பல்சரி எல்லா இடத்துலயும் இருக்கும். அது இப்ப பாருங்க, வானலிய அடுப்புல அது காஞ்சதும் மட்டா எவ்வளவு நமக்கு தேவையோ அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சுண்டக்காவை அதில் போட்டுடணும். இது வெடிக்கும் ஆனா பட்டு பட்டு பட்டுன்னு. அதனால ஒரு தட்டை போட்டு ஒண்டொட்டியா மூடிக்கணும். வாசனையா இருக்கும். இது அவ்வளவுதான், வதங்கியாச்சு. இப்ப எடுத்து வர்ற பாருங்க. இந்த சுண்டக்காவை இப்ப வறுத்து தொட்டுண்டோம் பாருங்க, ரொம்ப ஜோரா இருந்தது. துள்ளி கூட கசப்பே இல்லை. எல்லாரும் இந்த சுண்டக்காவை கிடைக்கிறது இப்ப 20 ரூபாய்க்கே ஒரு சின்ன ஒரு ஆழாக்குலயே என்னமோ கொடுக்குறா பாருங்க. அதை வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.